இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய மற்றும் நலத்திட்டம் ஜனவரி 2026. இன்று நாள் 15 தேதி 19/1/2026 திங்கட்கிழமை. நேரம் மாலை 3 மணி, மாலை 9 மணி. மாஸ்டர்ஸ், நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பணம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பணம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பணம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பணம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பணம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக 45 நிமிடங்களுக்கு விஸ்டம் ஷேரிங், ஆன்மீக ஞான பகிர்தல். இன்றைய தலைப்பு பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜியின் வாழ்க்கை வரலாறு, பகுதி 1, லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பிரம்மரிஷி பத்ரிஜி பார்ட் 1 என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். இன்று 2வது நிகழ்ச்சியாக தியான பயிற்சி, 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி. அதில் 30 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நாம் அந்த முதல் நிகழ்ச்சிக்கு விஸ்டம் ஷேரிங் ஆன்மீக ஞானம் பகிர்தல் செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களின் அறிவுறுத்தல்படி இந்த பிரம்ம முகூர்த்தா, ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தா மெடிடேஷன் தியானம் நிகழ்ச்சி காலை 3 to 4:30 வரை நடைபெற்றது. நமது மாஸ்டர்ஸின் நலன் கருதி அந்த நிகழ்ச்சி இப்பொழுது காலை 4 to 5 மணியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 to 5 மணி நிகழ்ச்சி 21 நாட்கள் பவர்ஃபுல் பிரம்ம முகூர்த்தா சங்கல்ப தியானம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அது நாளை காலை 4 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளன. முதல் நாள் நிகழ்ச்சியாக நமது மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தொடக்க வைத்து, முதல் நாள் நிகழ்ச்சியை தொடக்க வைத்து தியான பயிற்சிகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க உள்ளார். 4 மொழிகளில், கன்னடம், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம். தமிழில் நான் அதை மொழிபெயர்ப்பு செய்ய உள்ளேன். ஆகவே நண்பர்களே, அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்தா சங்கல்ப தியானம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது, எப்படி டிசைன் செய்யப்பட்டுள்ளது என்றால், 21 நாட்கள் நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுக்கலாம். அந்த காலை பிரம்ம முகூர்த்தா வேளையில் அந்த எடுக்கும் சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நாம் தியானத்தை மேற்கொண்டால் நமது நிச்சயமா வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த சங்கல்பத்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடைபெற்று நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஆகையால் ஐயாவுடைய வேண்டுதல், அந்த சங்கல்பத்தை எடுத்து நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள், அந்த ரிசல்ட்டை பாருங்கள் என்று ஐயா கூறியுள்ளார்கள். ஆதலால் நீங்கள் இதை ட்ரை செய்யுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அட்டன் செய்யுங்கள் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு 20 நாள் முடிந்த பிறகு இன்னொரு 21 நாள் தொடங்கும். அந்த ஒரு 21 நாட்கள், 2வது 21 நாட்கள் நீங்க புதிய சங்கல்பம் எடுக்கலாம். ஒன் மோர் சங்கல்பம் ஆஃப்டர் 21 days. உதாரணத்துக்காக உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும், ஹெல்த் வேண்டும், நல்ல பண வெல்த் வேண்டும், நல்ல ஒரு நமக்கு ஒரு சம்பாதனை வேண்டும், நல்ல ஒரு சொந்தங்கள் நல்ல மேம்பட வேண்டும், ரிலேஷன்ஷிப் மேம்பட வேண்டும், நமக்கு பணிபுரியும் இடத்தில் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு 21 நாட்களும் ஒவ்வொரு சங்கல்பம் எடுத்து தியானம் மேற்கொண்டால் அது நமக்கு நிறைவேறும் என்று ஐயா அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்கிறார்கள். அதுவும் இந்த சங்கல்பம் நமது அனைத்து பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும். ஆதலால் அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். இந்த 4 to 5 ஒன்லி சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம் ஒன்றி மேற்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும், நிறைவேறும். அதனால்
நாளைக்கு நமது குருஜி இதை நடத்த உள்ளார். அது நாளைக்கு தொடக்க நாள் நடத்த உள்ளார். 4 to 5 காலை 4 to 5. அதற்குரிய லிங்க் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி ஷேர் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அதை பயன்படுத்தி பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இசை கிடையாது, அதனால் ஒன்லி சைலண்ட் மெடிடேஷன். அந்த ப்ரொசீஜர்ஸ் பிஃபோர் சைலண்ட் மெடிடேஷன் நமது குருஜி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெற வேண்டும். அதில் அந்த பிரம்மமுத்தா பிராணயாமா பிரீத்திங்கும் உண்டு, அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். அது 448 கவுண்ட் என்ற முறையில் இருக்கும். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது நமது நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல், விஸ்டம் ஷேரிங்கில் இன்றைய தலைப்பு பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜியின் வாழ்க்கை வரலாறு பகுதி 1, லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பிரம்ம ரிஷி பத்ரிஜி பார்ட் 1 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் சார் சென்னையிலிருந்து உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை பற்றிய மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திரு கேசவன் சார் அவர்கள் 2012 முதல் தொடர்ச்சியாக தியானங்கள் 2026 வரை இன்று வரை 14 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பிரமிட் சென்டர் நடத்தி அதை இன்சார்ஜாகவும் இருக்கிறார்கள், அதை நடத்தியும் வந்தார்கள். மேலும் இப்பொழுது அவர்கள் நிறைய வெஜிடேரியன் பங்கு கொள்கிறார்கள், நடத்தி வருகிறார்கள். அவர்கள் சத்சங் பயிற்சி வகுப்புகள் ஆர்கனைஸ் செய்து வருகிறார்கள். அவர்கள் மெடிக்கல் கம்பெனியில் சென்னையில் சீனியர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக 3 மாநிலத்துக்கு இன்சார்ஜாக சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார். அவர் தன்னுடைய பர்சனல் லைஃபில் திருமணமானவர். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகியுள்ளது. மேலும் அவர் மாம்பலத்திலிருந்து தியானம் பிராக்டிஸ் செய்தார். இவர் மூலியமாக பல மாஸ்டர்ஸ் அந்த பிராக்டிஸ் செய்து சொசைட்டிக்கு சேவை செய்து வருகிறார்கள். இப்பொழுது நான் சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்களை பிரம்ம ரிஷி பத்ரிஜியின் வாழ்க்கை வரலாறு பகுதி 1 ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் சார். ஓவர் டு யூ சார். வணக்கம் ஐயா. சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான டாபிக் இது. அதுவும் பிதாமகர் பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவரை பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குருமார்களை பத்தி பேசணும்னாலே அது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா இத பேசும்போது இதனால என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நாம பலன் அடையும். என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு சொல்லுவா, எதை நாம கொண்டாடுறோமோ அது நமக்குள்ள அப்படியே பர்மனண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பக்தியில கூட பாத்தீங்கன்னா, தெய்வங்களையோ குருமார்களையோ அவங்களோட கல்யாண குணங்களை கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த விஷயத்த கொண்டாடுறதுன்னா வேற எதுவும் இல்லை. கொண்டாடுறதுன்னா என்ன, எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை திருப்பி 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 பேசிட்டே இருப்போம். ஸோ திருப்பி திருப்பி நம்ம எதை பேசிட்டே இருக்கோமோ அதே நம்ம நினைப்பா மாறும்போது, அதுவே அந்த நினைவா மாறும்போது, அதுவே ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எண்ணங்கள் அப்படியே மாறி 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 நம்ம குணமா மாறும். ஸோ அப்போ குணமா மாறுதோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்ன்றது எதை வச்சு இருக்கு அப்படின்னா, நம்மளோட குணங்களை வச்சுதான் இருக்கு. நம்ம குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, அந்த பொறுமை, அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியம். இதெல்லாம் தான் குணங்கள். இந்த குணங்கள் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ரொம்ப ஜஸ்ட் லைக் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. பொறுமையா ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம நம்பிக்கையோட இருப்பாங்க. யாருக்கிட்ட அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைஃப் பியூட்டிஃபுல்லாவே இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த பொறுமை நம்பிக்கை இது 2ம் வரணும் அப்படின்னா நாம அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம சிந்தனை அதை பத்தி இருந்துட்டே இருக்கணும். நாம திருப்பி 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 எதை சிந்திச்சுட்டே இருக்கோமோ அதுதான் நாம. அப்ப நம்ம எதை சிந்திக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில பார்க்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி மகான்களை பத்தி தான் திருப்பி திருப்பி நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா, அவங்க குணங்கள் அவங்க விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா, யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கே தெரியாம அந்த குணங்கள் நமக்குள்ள போய் உட்காரும். அந்த சூழ்நிலை வரும்போது தன்னால நமக்குள்ள அது ஆக்டிவேட் ஆகும். அதுவும் மகான்களோட விஷயங்களுமே எப்படின்னாக்க, அதுவும் குருமார்கள் சொல்லுவான். அவ எப்படி நமக்குள்ள இருந்து கைட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிளாசிக்கல் சிங்கர் தஞ்சாவூர்ல ஒரு குரு கிட்ட பாட்டு கத்துக்க போனாங்க 9 வயசுல. ஒரு வருஷம்
குருநாதர் வந்து பாட்டே கத்துக் கொடுக்கல. இவங்க வந்து வீட்டுல ஃபுல்லா எல்லா ஒர்க்கையும் பண்ண சொன்னாங்க. பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வருஷம் பொறுத்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த குரு கிட்ட போய் கேட்டாங்க. குருநாதர், எனக்கு வந்து நான் ஒரு வருஷம் ஆறுது. நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாட்டு கிளாஸ்க்கு எவ்வளவோ பேர் வந்து பாடுறா. ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன பாடவே சொல்லலையே அப்படின்னாங்களாம். உடனே குரு என்ன பண்ணாராம், அந்த பொண்ண வந்து உடனே உட்கார வச்சு, "நீ பாடுமா உனக்கு தெரிஞ்ச பாட்ட" அப்படின்னாராம். அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. பாடிக்கிட்டே இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாடுனாங்க. எப்படி இப்படி பாடுனாங்க அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அந்த அந்த பொண்ணுக்கே ஞாபகம் வருதாம். ஓ! நமக்கே தெரியாம இவ்ளோ பாட்டு நமக்குள்ள போயிருக்கா அப்படின்ட்டு. See, இத வந்து என்ன புரிய வருது அப்படின்னா, குருமார்கள் வந்து அழகா அவங்க வந்து யாரோட நிலை எப்படி, யாருக்கு உட்கார வச்சு சொல்லி தரணும், யாருக்கு எப்படி எப்படிலாம் சொல்லிக் குடுத்தா, எப்படி எப்படிலாம் லிசன் பண்ணுவாங்க, எப்படி பயிற்சி குடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ இந்த பொண்ண ஏன் உட்கார வச்சு சொல்லி தரல அப்படின்னா, அவருக்கு தெரியும். இந்த பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும், அதுக்கு நடுவுலயே இந்த பாட்டு அது காதுக்குள்ள விழும். அது ஆட்டோமேட்டிக்கா பாட ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இந்த குருமார்கள், அந்த ரிஷிமார்கள், அந்த 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 மாரி நிலையில இருக்கிறவளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவள்லாம் நமக்கே தெரியாம நமக்குள்ள நல்லத பண்ணுவா. நமக்கு கைட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நமக்கு தெரியாது. அதுதான் அவளோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாரி மகான்களோட வகையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் வந்து பத்ரிஜி. இவர் பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான மாஸ்டர். இவர் வந்து இவர பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இன்ஃபாக்ட் பிஎஸ்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மாஸ்டர்ஸ் நெறைய பேசுவா. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள மாத்திரம் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அத ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இவர் எல்லாரும் போல அ ஆஸ் யூசுவல் ஒரு மிடில் கிளாஸ்ல அண்ணன் தம்பிங்களோட பொறந்தவர் தான். ஒரு மாத்வா ஃபேமிலில பொறந்தவர் தான். இவர் பேர் சுபாஷ் பத்ரின்னு பேரு. இவர் வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து படிச்சுட்டே வரும்போது, அந்த இது கர்நாடிக் ஃப்ளூட் மியூசிக் இதெல்லாம் வந்து கத்துண்டாரு. கத்துண்டு +2 படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாரு. மார்க்லாம் எடுத்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, இவரோட எய்ம் வந்து மெடிசின் படிக்கணும்னு ஆசை. எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, பட் அந்த எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னோன ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவர் இதுல சொல்லுவாரு. என்னன்னா, வெறுத்து போய் என்ன பண்ணேன்னா, நான் நேரா போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணிக்குள்ள வந்து போய் மூழ்கி இறக்கணும்னு போய் பார்த்தேன். ஆனா அந்த தண்ணியில கால வைக்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருந்தது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரு சாதாரணமா தான் வாழ்க்கை வாழ்ந்தார். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி படிச்சார், எம்எஸ்சி படிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு ஒரு கம்பெனில வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில மார்க்கெட்டிங்கா பண்ணியிருந்தார். ஒரு ஸ்டேஜ்ல ஹைதராபாத்ல நல்லா செட்டில் ஆனார். செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டார். 2 பொண் குழந்தை பொறந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, அவரு வந்து இந்த கர்னூல், கடப்பா இந்த மாரி ஏரியால மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து டெய்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பேசுவார். பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணும்போது என்ன பண்ணுவார்ன்னா, அவர்கிட்ட நெறைய புத்தகங்கள் படிக்கிற ஹேபிட் உண்டு. ஸோ அப்ப பல விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணும்போது அப்போ வந்து அவருக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மெடிடேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன்ல இப்ப சுபாஷ் நான் வந்து இந்த கார்ல மெடிடேட் பண்ணேன். என்னோட மெடிடேஷன்ல நீங்க என்னென்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரோட ட்ரெஸ் கலர் எல்லாம் சொன்னாரு. நீங்க இந்த ஷர்ட் போட்டிருக்கீங்க, இந்த பேண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கலர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அத கேட்ட உடனே சுபாஷ் பத்ரிஜி அவருக்கு வந்து பயங்கர ஷாக், சர்ப்ரைஸும் கூட. என்னடா இது, ஏதோ அந்த ஒரு கார்னர்ல இருக்காரு, இந்த கார்ல நம்ம போன்ல பேசுறோம். ஆனா அங்கேருந்தே என்ன வந்து அந்த தேர்ட் ஐன்னு சொல்லுவா மெடிடேட் பண்ணா. அந்த தேர்ட் ஐ மூலியமா இந்த அளவுக்கு என்ன வந்து பார்த்து இவ்வளோ துல்லியமா சொல்றாரு. பேண்ட் கலரு, ஷர்ட் கலர் எல்லாமே அப்படின்ட்டு பயங்கர ஆச்சரியம். அன்னைக்கு வந்து அப்போ அவர் புரிஞ்சுட்டார். அப்போ மெடிடேஷன்ல எல்லாத்துக்கும் மீறின ஒரு பவர் இருக்கு அப்படின்னு புடிச்சுட்டார். புடிச்சுட்டு அத அப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சார். அப்பதான் அவர் ஃப்ரெண்டு சொன்னாராம். அதாவது சுவாசத்தை கவனிங்க. சுவாசத்தை கவனிச்சா மைண்ட் காம் ஆகும். மைண்ட் காம் ஆனா மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். மெடிடேஷன் மூலியமா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பலன்களும் வரும்னு சொல்ல ஆரம்பிச்சார். சோ அத புடிச்சுட்டார். அது மாத்திரம் இல்லாம அப்போ வந்து அங்க ஒரு இவர் இருந்தார். அவர் தங்கின ஊர்லயே ஒரு பெரிய மகான் இருந்தார்.
சதானந்த யோகின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷமா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. பத்ரிஜியை பார்த்தவொடனே இவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு பத்ரிஜிக்கு பல விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. சுவாசத்தை பத்தி, இதை பத்தி எல்லாத்த பத்தி டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த மகான் என்ன பண்ணாரு, அந்த ரூம்லயே தான் இருப்பார். பத்ரிஜி என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி அவருக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங்லாம் ஃபுட் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு வந்து அந்த சுருட்டு மாதிரி ஏதோ வாங்கி போய் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவார். இதை பண்ணிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட அந்த காலங்காத்தால 3 மணிக்கு போய் உட்காந்து அவர்கிட்ட என்னென்ன ஞான விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கத்துப்பார். கத்துண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷன்ல இறங்கினார். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லா மெடிடேஷன் வந்து இறங்கணும். நம்ம வந்து இனிமேல் நம்ம வந்த பர்பஸ் வந்து மெடிடேஷனுக்காக அப்படின்னு புரிஞ்சின்ற உடனே என்ன பண்ண, வேலையை விட்டார். வேலையை விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, மெடிடேஷன்ல ஃபுல் டைம் இறங்க ஆரம்பிச்சார். அப்போ இறங்கி மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா, அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாராம், நீங்க சொல்லி கொடுத்த தியானம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாராம். அப்ப அதுக்கு அவரு பத்ரிஜி என்ன சொன்னாராம், எனக்கு வீடு வேண்டாம், ஒரு பிரமிடு கட்டி கொடுங்க அப்படின்னா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் அவர் இத்தனைக்கும் வேலையை விட்டுட்டாரு. வேலையை விட்டுட்டு கொஞ்சம் பினான்சியல் ப்ராப்ளம் இருந்தது. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அவர் வந்து ஒருத்தர் வீடு கட்டி தரேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, வீடு வேண்டாம், எனக்கு வந்து ஒரு பிரமிடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த மகானோட கான்பிடன்ஸ் லெவல் பாருங்க. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோமா, செக்யூர்டா இருப்போமா, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயத்த எடுப்போம். கிட்டத்தட்ட நம்ம ரிஸ்கே கூட கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் எடுப்போம். ஆனா அந்த மகான் பாருங்க, வேலையை விட்டவரு வீடு கட்டி தரேன்னு சொன்னா, வீடு வேண்டாம், பிரமிடு சென்டர் கட்டி கொடுங்கன்னு சொன்னாரு. அப்ப அவரோட கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்ப அதனாலதான் இவெல்லாம் மகான்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒய்ஃபையும் அவர் ஃப்ரெண்டையும் வச்சு உட்கார வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, கையில பைசாவே இல்ல, ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிரமிடு, ஒரு 160க்கு 160 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மெகா பிரமிடு வரும் அப்படின்னாராம். அப்ப அவ ஃப்ரெண்டும் அவ ஒய்ஃபும் சிரிச்சாலாம், என்ன பத்ரிஜி, நம்ம கையில அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 160க்கு 160 ஸ்கொயர் ஃபீட் பிரமிடு வரும்ன்றீங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிடு, எப்படி கட்ட முடியும் அப்படின்னாக்க, இல்ல வரும் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பல வருஷங்கள் பொறுத்து பெங்களூர்ல பிரமிடு வேலி அப்படின்னு ஒண்ணு கட்டி அதை இனாகுரேட் பண்ணான். அதை இனாகுரேட் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டே வந்து சொன்னாராம், பத்ரிஜி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு 160க்கு 160 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிரமிடை கட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அவர் கூட நான் டிராவல் பண்ணியிருந்தா கூட நான் நம்பல. ஆனா இன்னைக்கு அவரோட அந்த வாக்கு சக்தி இன்னைக்கு அவரோட ஒரு பைசா கூட இல்லைனாலும் இங்க எல்லாரோட கலெக்ஷன்லயும் அது ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த மகானோட வாக்கு எவ்வளவு பவர்ஃபுல், அதை விட அவர் பொறுமையும் நம்பிக்கையும் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றத காமிச்சிருக்காரு. மகான்கள் எப்பவுமே சொல்ற ரெண்டே வார்த்தை, பொறுமை, நம்பிக்கை. இத ரெண்டத்தையுமே பத்ரிஜி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காரு. அதுதான் அவர்கிட்ட ஸ்பெஷல். அவர் ஆக்சுவலி என்னன்னா, அவர்கிட்ட பல பவர்கள் உண்டு பாத்தீங்கன்னா, பட் இருந்தாலும் மகான்கள் அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டான். அவருக்கு அந்த தாட் பவர் உண்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி கூட அவர்கிட்ட முன்னாடி போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்ட உடனே என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி இப்ப பத்ரிஜி என்ன பண்ண போறாரு பார் அப்படின்னு ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, என் தலையில ஒரு அடி அடிச்சார். அப்பதான் புரிஞ்சது என்னன்னா, ஒரு மகான் முன்னாடி உட்காரும்போது பிளாங்கா உட்காரணும். நாம ஒரு தாட்டை போட்டு உட்கார்ந்தோம்னா அப்படி அவர் நடந்துக்க மாட்டான். இதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வாட்டி மைசூர்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிஎஸ்எஸ்எம் டீம் வந்து பிரம்மாண்டமா வந்து ஒரு செட்டப்லாம் பண்ணிருக்காங்க மெடிடேஷன் ப்ரோக்ராம்க்கு. ஆனா அன்னைக்கு பத்ரிஜி போனவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரையும் செம்ம திட்டிருக்காரு. திட்டின உடனே அவங்க எல்லாம் வெறுத்துட்டாங்க. என்னடா இது, பத்ரிஜி வருவாரு, அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பிரம்மாண்டமா ஒரு கிரியேஷனை பண்ணிருக்கோம், ஆனா அவர் வந்து இவ்வளவு திட்டுறாருன்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா பத்ரிஜி வந்து எல்லாரையும் எக்கச்சக்கமா அப்ரிஷியேட் பண்ணாராம். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்ப அவங்க கேட்டாங்களாம், பத்ரிஜி நேத்து வந்து நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமா ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணோம், ஆனா நீங்க அப்ரிஷியேட் பண்ணல, பயங்கரமா திட்டினீங்க,
இன்னைக்கு திட்டுவீங்கன்னு நினைச்சோம், ஆனா அப்ரிஷியேட் பண்றீங்க. எங்களால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாராம், குருமார்கள், ரிஷிமார்கள் இவெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. நாம அவளை பிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ இப்படிதான் நடந்துப்பான்னு நினைச்சாலும் அப்படி நடந்துக்க மாட்டா. அவ வந்து நம்ம மைண்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டான். எது உண்மையோ, எந்த காலத்துக்கு, எந்த இடத்துக்கு எது தேவையோ, அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துப்பாளே தவிர, நாம பிக்ஸ் பண்ணி இப்படிதான் நடந்துப்பான்னு மகான்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதான் மகான்களே. மகான்கள் ஒரு காரியம் பண்றா அப்படின்னா, அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். அதுதான் அவர் சொன்னார். அப்போ நீ உன் மைண்ட வச்சு பிக்ஸ் பண்ணி மகான்களை பார்க்காத. அவ தாட்டு, அவ இந்த பிளான் எல்லாமே யூனிவர்சல் லெவல்ல வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காமிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு இது என்ன ஆச்சுன்னா, ஒரு கப்பல் வந்து அவர்கிட்ட வந்து உட்காந்தாங்க. உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சா, அவங்க சொன்னாங்களாம், நாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா எங்களுக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னாங்க. உடனே பத்ரிஜி சொன்னாங்க, நான் இங்க இருக்கிறது இதுக்கா இருக்கேன். நான் இருக்கிற காரணம் எல்லாருக்கும் மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஞானத்துக்காகவும் தான் இருக்கேனே தவிர இந்த மாதிரி விஷயம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த கப்புல உட்கார வச்சு மெடிடேட் பண்ண வச்சாராம். எக்கச்சக்கமான கேள்விகளோட வந்த அந்த கப்பல் ஒரு 2 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ண வச்சாராம். அவர் சொன்னாராம், நான் சொல்ற வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் நீங்க கண்களை திறக்க கூடாதுன்னு. ஸோ மெடிடேஷன் பண்றா 2 ஹவர்ஸ், 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கண்ணை திறக்க சொன்னாங்க. கண்ணை திறந்த உடனே அப்புறம் வந்து அவங்க வந்து கண்ணை திறந்தன்னு கேட்டாங்க, சரி இப்ப நீங்க மெடிடேட் பண்ணீங்களே என்ன தெரிஞ்சுதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நாங்க குழந்தை இல்லையே இல்லையேன்னு கவலைப்பட்டோம். ஆனா எங்களுக்கு மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னா, நாங்க 2 பேரும் வந்தது யூனிவர்சல் ஒர்க்கை பண்றதுக்கு தான். எங்க பர்பஸே என்னன்னா உலக க்ஷேமத்துக்காக ஒர்க் பண்ண வந்திருக்கோம்னு தெரிஞ்சுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அப்ப குழந்தை இருந்தா குழந்தை வளர்க்கறதுல எங்க போக்கஸ் போயிடும். ஸோ எங்க பர்பஸ் வந்து உலகத்துக்காக ஒர்க் பண்ணணும்னு வந்தனால குழந்தை இல்லைன்றது புரிஞ்சுது. இனிமேல் நாங்க ஃபுல் டைமா யூனிவர்சல் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ என்ன கேள்வியோட வந்தாங்க, எப்படி பண்ணாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அவர் ஆரம்ப காலத்துல மெடிடேஷன் எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பெல்லாம் வந்து ஆரம்பத்துல பைசா அவ்வளவு கிடையாது. பஸ்ல தான் போவாரு. என்ன பண்ணுவாராம், யாராவது ஒருத்தர் மெடிடேஷன் கத்துக்கணும் அப்படின்னாக்க, அந்த ஒருத்தருக்கு மெடிடேஷன் கத்துக் கொடுக்க நைட்டு ஃபுல்லா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுவாராம். காலங்கத்தால வீட்டுக்கு போனாலும் உடனே வந்து கதவை தட்ட மாட்டாராம். அவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே அந்த திண்ணையில உட்காந்துப்பாராம். ஏன்னா நேரா போய் நம்ம 4 மணிக்கு போய் இறங்குறோட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாரு, அவங்களா தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் வாசல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களா கதவை திறந்து வெளியில வரும்போதுதான் அப்போ இவர் அவங்களுக்காக வந்தேன் அப்படின்றதை சொல்லி அந்த மெடிடேஷனையும் கற்றுக் கொடுத்து அப்படிதான் ஒவ்வொருத்தரா 1 by 1 அந்த தியானத்தை அப்படி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கா நைட்டு பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணி, சைக்கிள்ல போய் பைக்ல போய் எல்லாம் டிராவல் பண்ணி அப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அதோட விளைவு அவர் எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியால சொல்லி கொடுத்தார். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் ஒரு ஸ்டேட் முடிச்சார். அப்புறம் ஆந்திரா ஃபுல்லா முடிஞ்சது. அப்புறம் தமிழ்நாடு முடிஞ்சது. கர்நாடகா, அப்புறம் நார்த் சைடு போனார். அப்புறம் பல கண்ட்ரிஸ் போனார். யுஎஸ், யூகே கிட்டத்தட்ட பல கோடி மெம்பர்ஸ்க்கு அவரே டைரக்டா தியானம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டுமா அப்படின்னா வருஷம் பிரமிட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே தியானமா யஜ்ஞம் சொல்லிட்டு ஆந்திரால வருஷம் 21 டிசம்பர் ஆரம்பிச்சு 1 வரைக்கும் அந்த இது வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும். 10 நாள் ப்ரோக்ராம் அது. கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 25,000 35,000 பேர் வந்து காலங்கத்தால் 4 மணிக்கு வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அது வந்து கட்டால் சொல்லிட்டு ஹைதராபாத் கிட்ட அந்த அளவுக்கு அவரை டெவலப் பண்ணாரு. நினைச்சு பாருங்க, கையில பைசா கிடையாது. அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டம். அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு யாரை கூப்பிட்டு வந்தாலும் மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாரு. கூடவே சாப்பாடும் போட போட சொல்லுவாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட பைசா பல நேரங்கள்ல இருக்காது. ஆனா ஒய்ஃப் என்ன பண்ணுவா, பக்கத்துல எல்லாம் கடன் வாங்கி சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட என்னன்னா யார் வந்தாலும் மெடிடேஷன் சொல்லி தரணும், சாப்பாடு போடணும். இது அவரோட குறிக்கோள்.
ஆனா எப்படியோ அவரோட அந்த ஸ்ட்ராங் தாட்டு இன்னைக்கு வரைக்கும் மெடிடேஷன் வந்து எந்த இடத்துல நடந்தாலும் பியூட்டிஃபுல்லா அந்த மெடிடேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஈக்குவலா ஒரு குவாலிட்டி ஃபுட்டும் கொடுக்கணும் அப்படின்றது இங்க வந்து கொள்கையா வச்சிருக்கான். அதுக்கு பேஸ் யாருன்னா அந்த பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரோட இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த தாட்ஸ். அதே மாதிரி அவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டார். ஒருத்தருக்கு கேட்டாராம் மெடிடேஷன் கத்துக்கோங்கன்ட்டு. நான் மெடிடேஷன் கத்துக்கிறேன், ஆனா நீங்க ஸ்மோக் பண்றதை நிறுத்துங்க, நான் கத்துக்கிறேன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணார், ஸ்மோக்கிங்கை நிறுத்தினார். ஒரு சாதா மனுஷனா இருந்தார் அப்போ. ஸ்மோக்கிங் நிறுத்தினார். நிறுத்திட்டு இப்ப நீ மெடிடேஷன் கத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். உடனே அவர்ல கத்துக்கலையா. ஆனா அவர் கத்துக்கலனாலும் உடனே அவர் கத்துக்கலன்னு இவர் ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாராம், நாம சொன்ன வாக்க காப்பாற்றணும்ட்டு கடைசி வரைக்கும் ஸ்மோக் பண்ணாம விட்டார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பூக்காரங்க பழக்காரங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு உங்க பூவெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு அதுக்கு பதில் நான் உங்க கஸ்டமர் இல்லையா, நீங்க எனக்காக ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க, 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் வாடகை கஸ்டமர் ஆச்சே, ஒரு 2 மணி நேரம் இருந்து வாங்க விற்க வேண்டிய பூவை ஒரு 2 நிமிஷம் இவர் வாங்கிட்டனால இவர் சொல்றபடி கேட்பாங்க. இவர் உடனே என்ன பண்ணுவாரு, மெடிடேஷன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. இப்படிலாம் அவர் மெடிடேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்ல, அவரோட இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, எப்பவுமே ஒரு பிரமிட இனாகுரேட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா என்ன பண்ணுவாராம், அவர் உடனே நேர போய் நின்றுட்டு இது கட் பண்ண மாட்டாங்க ரிப்பனை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரா, அந்த சென்டருக்கு யார் ஓனரோ அவளை கூப்பிட்டு உங்க வாயில இருந்து ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பேர் அந்த பிரமிடுக்கு சூட் வரான். சப்போஸ் ஒரு பிரமிடு வந்து கட்டுறாங்க, அவங்க பத்திரிகையை கூப்பிட்டு இனாகுரேட் பண்ணணும்னு சொன்னாக்க அந்த பிரமிடோட ஓனர் கேட்டு உங்க வாயில ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. இப்ப கிருஷ்ணா அப்படின்றாங்கன்னா கிருஷ்ணா பிரமிட் சென்டர் அப்படின்னு பேர் வைப்பார். அவரே எல்லாத்துக்கும் வந்து தான் முந்திட்டு தானா ஒரு பேரை வைக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டார். எல்லாரையும் இன்வால்வ் ஆக்குவார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு வாட்டி போலீஸ்காரங்கள்லாம் வெளியில இருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கை கூப்புவார். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா கேட்டரிங் இந்த சமையல்காரங்க எல்லாம் போயிட்டு கை கூப்புவார். ஏன்னா ஃபுட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரையும் வந்து என்ன பண்ணுவார்னா அவ்வளவு ஹானர் பண்ணுவார். ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவர் பேசும்போது என்ன பண்ணுவார்னா இப்படி பார்ப்பார், இப்படி நேரம் இப்படி பார்த்துட்டே ஐ டு ஐ கான்டாக்டோட அவ்வளவு டீப்பா கேட்பார். எதுக்குன்னா ஒரு பெர்ஃபெக்ட் மெடிடேட்டர் அப்படின்னா எப்படி லிசன் பண்ணணும்னு கத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி வந்து வாழ்க்கைய வாழணும்னு கத்துக் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, எவ்வளவு முடியுமோ கத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவார். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதுதான் அந்த மகானோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ஃப்ளூட்டை கத்துக்க சொல்லுவார், ஒரு செஸ் போர்டை கத்துக்க சொல்லுவார், கிரிக்கெட் ஆடுவார். அதாவது இப்படிதான் இல்லாம எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பார். ஒரு நேரத்தை பைக்கை ஓட்டுவார். எல்லா விதமாவும் அவ டச் பண்ணு. எதுக்குன்னா இந்த வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் டச் பண்ணணும்னு நினைக்கிறவா மகான்கள். அது மட்டும் இல்ல, அவளுக்கு உயர்வு தாழ்வு அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்ப்பான். எல்லா மனுஷாலும் ஒரே மாதிரி பார்ப்பான். ஈவன் அது குழந்தையா இருந்தாலும் அதே இம்பார்ட்டன்ஸ் தான். பெரிய ஒண்ணும் இல்லை, ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன குழந்தை அவர் காலில் விழுந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்மாக்கள். அதாவது பெரிய ஆன்மா சின்ன ஆன்மான்னு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்மாவும் சமம். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன குழந்தை காலில் விழுந்தா கூட திருப்பி அவர் காலில் விழுந்தார். அவர் காலில் யார் விழுந்தாலும் திருப்பி அவர் விழுந்துருவார், காலில் விழுவார். இத்தனைக்கும் அவர் வயசு 65, 60, 70 கூட இருந்தது. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அவர் காலில் விழுந்த உடனே அதே பொண்ணுக்கு காலில் இவர் விழுந்தார். ஏன்னா அவர் சொல்றது தாற்பயம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்குள்ள என்ன ஒரு ஆத்மா இருக்கோ அதே ஆத்மா தான் அந்த குழந்தைக்குள்ளயும் இருக்கு. உடம்பு தான் சின்னது பெருசு, மற்றபடி ஆன்மா எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் அவரோட தாற்பயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த பிடிச்சானா அதுல கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தை வாழ்வான். அவளுக்கு ஒரு விஷயம் வந்து கொடுக்கணும்னு நினைச்சாலோ அந்த சத்தியத்தை வாழணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் அதே ட்ரூத்ல வாழ்வான். அது மட்டும் இல்ல, அவர் வந்து எப்பவுமே அவரை கேட்டாங்க, அவர் போறதுக்கு முன்னாடி, பத்ரிஜி நீங்க வந்து கடைசியா அந்த உலகத்துக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் ஒன்னே ஒண்ணு சொன்னார், தியானம் பண்ணட்டும், புக்கெல்லாம் படிக்கட்டும், சத்சங்கம் நடத்துறாங்க நடத்தட்டும். ஆனா அதை விட முக்கியமா என்கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கணும்னு நினைச்சா காமன் சென்ஸ் அதை கத்துக்கட்டும் அப்படின்னு. காமன் சென்ஸுக்கு
ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. காமன் சென்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் பேசும்போது நடுவுல பூந்து பேசுறது, அதே மாதிரி ஒரு மேனரிசம், ஒரு குரூப்ல எப்படி நடந்துக்கிறது, எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, எப்படி லிசன் பண்றது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே கரெக்டா நடந்துக்கிறது தான் காமன் சென்ஸ். ஸோ இந்த காமன் சென்ஸோட ஒருத்தர் நடந்துக்கும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா அவளை எல்லாருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவ சொல்றதை கேட்பா. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மகானா இருந்தாலும் அவரே காமன் சென்ஸ் சொன்னாருன்னா, ஒரு மெடிடேட்டரா இருக்கிறவங்களோ இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலை பத்தி பேசுறவங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என்ன முக்கியம்னா, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதான் ஜனங்க பார்ப்பாங்க. அப்புறம் தான் அவங்க மெசேஜை கேட்பாங்க. நாம நடந்துக்கிற விதம் தப்பா நடந்துட்டு என்ன மெசேஜ் கேட்டாலும் யாரும் லிசன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஆக்ட் பண்றோன்றத பார்ப்பாங்க, எப்படி நடந்துக்கிறோம். ஸோ அதனாலதான் காமன் சென்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்ம பேசுற விதம், நம்ம எப்படி பழகுறோம், இதெல்லாம் பேசிக்ஸ், மேனரிசம். இது ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாதான் அவன் மெடிடேஷனை பத்தி பேச முடியும். நம்ம மெடிடேஷனை பத்தி பேசினா ஜனங்க கவனிப்பாங்க. ஜனங்க கவனிக்க ஆரம்பிச்சா மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா காமன் சென்ஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ பத்ரிஜியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். எல்லாரும் கேட்டாங்க, பத்ரிஜி நீங்க வந்து சென்னைக்கு அப்படி வரீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு. நீங்க இருக்கும்போது நாங்க பயங்கர உற்சாகமா வேலை செய்யறோம். நீங்க அப்படி போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்படியே டயர்ட் ஆயிடுது, அந்த எனர்ஜி இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் லோகக்ஷேமத்துக்காக ஒர்க் பண்ணும்போது என் கூட பல குருமார்கள் இருப்பாங்க, அதனால அந்த எனர்ஜி. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி யூனிவர்சல் ஒர்க் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா, லோகக்ஷேமத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா, நம்ம கூட கடவுள்மார்கள், குருமார்கள், ரிஷிமார்கள் எல்லாருமே கூட இருப்பாங்க. நாம நமக்காக மாத்திரம் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணா இருப்பாங்க. ஆனா உலக நன்மைக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது கடவுள்மார்களுக்கு, குருமார்கள், ரிஷிமார்களுக்கு எல்லாம் பிடிச்ச விஷயமே லோகக்ஷேமம் தான். அதை நாம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நம்ம கூட இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இதுதான் இந்த யூனிவர்சல் ஒர்க்கோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் லோகக்ஷேமத்துக்காக ஒர்க் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, லோகம் சேமமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடும்பம் சேமமா இருக்கும். குடும்பம் சேமமா இருந்தா நாம சேமமா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம தாட்ல இந்த உலகத்துக்கு நல்லது நினைச்சாலே நாம பாதி நல்லதுக்கு நடக்க ஆரம்பிச்சோம். நம்ம ஆக்ஷனும் நல்லது ஆகி நம்ம வார்த்தையும் நல்லதா இருந்தா வாழ்க்கை கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். இதுதான் மகான்களோட இதுவே மெசேஜ். ஸோ நம்ம அது பிரகாரம் வாழ்வோம், மகான்களை கொண்டாடுவோம். மகான்களை கொண்டாடினா வேற ஒண்ணும் இல்லை, அவளோட குணங்கள் நமக்கு வரும். அந்த குணம் வந்தா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா அற்புதம், ஆனந்தமா தான் இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஐயா, மாஸ்டர் சார், நன்றிங்க. இப்ப அடுத்ததாக நண்பர்களே, தியான பயிற்சிக்கு செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். நமது பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜியை பத்தி ஒரு சில கருத்துக்கள். அதாவது அவர் வந்து திரு ரமணராவ் சாவித்திரி தேவி பெற்றெடுத்த பெருந்தகை நமது பிரம்ம ரிஷி பத்ரிஜி ஐயா அவர்கள். சொர்ணமாலாவின் சொர்ண நாயகர், பரிணித்த பரிமள மலர்களின் தந்தை, சதானந்த யோகியால் வெளிவந்த ரத்தினம், பிரமிடு எனும் வைரத்தை தந்தவர், உலக ஞானிகளை அறிமுகப்படுத்தியவர், அனைவரிடமும் எண்ணம், சொல், செயல், உணர்வுகளில் தெளிவும் அமைதியும் மலர ஆனாபானாசதி தியானத்தை அருளியவர், அறிவெனும் ஆயுதத்தை கூர்த்திட்ட சுவாதியாத்தியம் சத்சங்கத்தையும் அருளியவர், வாயில்லா ஜீவன்களின் வழியை தன் வழியாய் உணர்ந்து அகிம்சையை நிலைநிறுத்தி சாத்விகத்தை அருளியவர், அவர் ஞான துளிகளிலிருந்து உருவான முத்துகளால் பொழியும் ஞானமிதர் முத்துமழையால் ஆன்மா எனும் மரத்தின் வளர்ச்சியை அபரிமிதமாக வளர செய்தவர், இவ்வளர்ச்சியில் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, ஆணவம், பொறாமை, கோபம், பேராசை, அறியாமை போன்ற பழுத்த இலைகளை உதிர்க்க செய்தவர், ஆன்ம உணர்வு, பிறவி நோக்கம், தன்னம்பிக்கை, கடமை உணர்வு, கருணை, அன்பு, பாசம், நேசம், பிரபஞ்ச விதிகள் பற்றிய அறிவு, விழிப்புணர்வு, புரிதல் போன்ற ஞான இலைகளை தளிர செய்தவர்,
எம்பிரானும் நீயும் ஒன்றே, நீயே உன் வாழ்க்கைக்கு காரணம், இப்பிரபஞ்சமே நீதான், உன்னையே நீ உணர்ந்து கொள், அதான் செல்ஃப் ரியலைசேஷன், உன்னையே நீ உணர்ந்து கொள் போன்ற உயரிய மலர் மொட்டுகளை மலரை செய்தவர் நமது பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். என் இப்பிறவி மட்டுமில்லாமல் இனிவரும் அனைத்து பிறவிகளிலும் ஆன்ம மரமானது பூத்து குலங்கி பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கான வழிவகுத்த பெருந்தகை அவர். அடுத்ததாக அவர்கள் புல்லாங்குழல் இசையால் நம்மை புத்துணர்வு பெற செய்த புருஷோத்தமன் நமது பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். நமக்குள் இருக்கும் பேரொளியை உணர்த்திய பேரான்மா அவர். அசைவத்தை அழித்து அகிலத்தின் ஆற்றலை அதிகரிக்க செய்த ஆன்மீக பேரொளி. பிரமிடு ஆற்றலை நமக்குள் பிரகாசமாக பிரதிபலிக்க வைத்தவர் பிதாமகா டாக்டர் பிரம்ம ரிஷி பத்திரிஜி அவர்கள். நம் சுய சிந்தனை அதிகரிக்க புத்தக வாசித்தலை புகுத்திய பூலோக ஆசான் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். அதுதான் சுவாத்தியாயம், புத்தக வாசித்தல். சக மனிதர்களோடு நம் ஞானத்தை பகிர சஞ்சன சாங்கத்தியத்தை வலியுறுத்திய சத்குரு பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். நவரத்தனங்களை நமக்கு வழங்கிய நன்னெறி நாயகர். பிரமிடாசான்களின் பிரபஞ்சத்தின் பேராண்மக்களை உருவாக்கிய பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். நமக்குள் நம்மை பயணம் செய்து வைத்த பரமாத்மா அவர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். அடுத்ததாக பிரம்ம ரிஷி பத்திரிஜியை பத்தி ஒரு குறிப்பு கடைசியாக. அதற்கு பிறகு இன்னும் 2 நிமிடங்களில் நாம் தியான பயிற்சிக்கு செல்வோம். அவர் ஆத்ம ஞானமாம் மெய்ஞானத்தை உலகறிய செய்ய உதித்த ஆத்ம யோகி அவர். எல்லையற்ற பெருங்கடலாம் ஆன்மீகத்தை தன் 5 விரல் தத்துவத்தில் உள்ளடக்கிய ஆன்மீக விஞ்ஞானி பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்கள். யார் கடவுள், எங்கே கடவுள் என தேடுபவரை நீங்களே கடவுள் என்று வியப்பில் ஆழ்த்திய வித்தகர். துறவரம் தேவையில்லை, இல்லறத்திலிருந்தே முக்தி அடையலாம். துறவரம் தேவையில்லை, இல்லறத்திலிருந்தே முக்தி அடையலாம் என்று யசோதரை பாதை காட்டிய வழிகாட்டி. மறைபொருளாம் பிறப்பின் ரகசியத்தை மறைக்காமல் எடுத்துரைத்த மாசில்லா மெய்ஞானி. சித்தம் சீர்பட நித்தம் பிரமிட் தியானம் செய் என்று உலகுக்கு உணர்த்திய உத்தமர். சித்தம் சீர்பட நித்தம் பிரமிட் தியானம் செய் என்று உலகுக்கு உணர்த்திய உத்தமர். உன் சுவாசமே உன் குரு, புத்தகங்களே உன் நண்பன், விலங்கினமே உன் உடன்பிறப்பு. உன் சுவாசமே உன் குரு, புத்தகங்களே உன் நண்பன், விலங்கினமே உன் உடன்பிறப்பு என உண்மையை உறக்கச் சொன்ன பண்பாளர். அசைவத்தை தவிர்த்து சைவத்தை போற்று, மருந்தும் மருத்துவம் எதற்கு என போதித்த பேரன்பர். அதாவது நோ மெடிசின் நோ டாக்டர், அந்த பாலிசியை நமக்கு சொன்னவர். மரண பயத்தை போக்கி உடலுக்கே மரணம், ஆன்மா நித்திய பேறு உடையது என்ற சத்தியத்தை சொன்ன பிதாமகர். அதாவது ஆன்மா என்றும் அழிவற்றது. ஸோ இவ்வாறாக நானும் ஒரு சில கருத்துக்களை கூறினேன் நண்பர்களே. இப்பொழுது நமது மாஸ்டர் திரு பாலாஜி அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் சார். மாஸ்டர் திரு கேசவன் சார், ஐயா சார். சார் சார் ஒரு டவுட், உங்க கையை உயர்த்தியுள்ளார் சார். அன்மியூட் கொடுக்குறேன் சார். சார் கொஞ்சம் மாஸ்டர் திரு பாலாஜி சார். மாஸ்டர் சார், ஐயா ப்ளீஸ் ப்ரொசீடுங்க, பேசுங்க. ஐயா, என்னுடைய பெயர் பாலாஜி. நான் சென்னை ரெட்டில்ஸ்ல இருந்து பேசுறேன். ஐயா, இது தியானத்தை பத்தி சொல்றீங்க. எப்படின்னா, நிறைய இடங்கள்ல வந்து தியானம் கத்துக்கணும்னா தீட்சை கொடுக்கணும், குரு வந்து தீட்சை கொடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா அந்த மாதிரி பத்ரிஜி ஐயாவும் ஒரு ப்ரொசீஜரா இருக்கா? அந்த மாதிரி தீட்சை கொடுத்து பண்ற மாதிரி இருக்கா? இல்ல எப்படி நீங்க சொல்லி கொடுத்தாலே அது பண்ணாலே எங்களுக்கு அது வந்துருமா? ஒரு சந்தேகமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க, இங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் தீட்சைன்னு கிடையாது. இங்க எப்படின்னா ஜஸ்ட் சுவாசத்தை கவனிங்க, எண்ணங்களை குறைங்க, அவ்வளவுதான் இங்க சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்க, குருவே உன் சுவாசம் தான்ட்டார். சுவாசத்தை ஒரு குரு மாதிரி நினைச்சு, ஒரு குருவனை எவ்வளவு இன்வால்வ்மெண்ட்டை காட்டுவோம். அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த சுவாசத்தை கூட கவனிங்க. அதை கவனிக்க அதுவே உங்களுக்கு பல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களை கைட் பண்ணுன்றாரு. அதான் அங்க சுவாசமே குருன்றாரு.
ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப். இதை தவிர புக்கை படிங்க, அப்புறம் வந்து சத்சங்கங்கள் அட்டன் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்கன்றதுலாம் அவர் சொல்றாரு. பட் பயிற்சின்னு வரும்போது தியானத்தை வந்து இப்படி பண்ண சொல்றாரு, அவ்வளவுதான். பட் அவரை பொறுத்த தீட்சை எல்லாம் கிடையாது. ஏன்னா தீட்சைன்னு கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த குரு வந்து உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த முக்தி அடை வரைக்கும் நான் பொறுப்புன்ற மாதிரி அது அர்த்தம். ஸோ யூஸ்வலா நம்ம ஒருத்தருக்கு குருவா ஆறோம் அப்படின்னா நாம அவங்க முக்தி அடை வரைக்கும் நம்ம பொறுப்புன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க குருன்ற கான்செப்ட் கிடையாது. குருவரை மதிப்பாங்க, ஆனா இவர் தான் குருன்னு பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒருத்தருக்கு மெடிடேஷன் சொல்றீங்க, நீங்க தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னாக்க நீங்க பொறுப்பு அவங்க எல்லாத்துக்கும். அதுக்கு நீங்க ரெடியா? இல்ல இல்ல ரெடி இல்ல. அதாவது என்னன்னா அவங்க என்னைக்கு வந்து ஒரு முக்தி நிலைக்கு வராங்களோ அது வரைக்கும் நீங்க தான் பொறுப்பு, அதான் அர்த்தம். ஸோ அது வரைக்கும் அப்போ அவங்க முக்தி அடையாத வரைக்கும் உங்களுக்கு முக்தி கிடையாதுன்னு அர்த்தம். ஓ அப்படி இருக்கா? ஆமாங்க. சி இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாருன்னா அந்த சிஷ்யன் முக்தி அடைகிற வரைக்கும் அந்த குரு தான் பொறுப்புன்ற மாதிரி ஆயிடும். அதுதான் அதெல்லாம். ஓகேவா சார்? ஸோ ஜென்ரலா இருக்கிற கருத்து எனக்கு நான் புரிஞ்சுட்டதை சொல்றேன். ஈஸ்வரா குரு அப்படின்னாலே அதான் குரு சிஷ்யன் அப்படின்னா சிஷியனை ஃபுல்லா வந்து ஒரு முக்தி அடைகிற வரைக்கும் குரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க குருன்ற கான்செப்ட் இங்க அவ்வளவு கிடையாதுங்க. ஜஸ்ட் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சென்டர்னு கோடம்பாக்கம் புருஷவாக்கத்துல இருக்கு. நீங்க அட்ரஸ் போட்டீங்கன்னா தெரியும், பிஎம்சி சென்டர் புருஷவாக்கம் போடுங்க, அங்க கிளாஸஸ் தான் நடக்கும். பிஎம்சி தமிழ் சேனல், பிஎம்சி தமிழ் சேனல், பிஎம்சி பிஎம்சி தமிழ் சேனல் புருஷவாக்கம் தமிழ் சேனல். அது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வந்துடும், எல்லா டீடைல்ஸும் வருங்க. நீங்க கேக்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அந்த பிரமிட் இருக்குங்களா? பிரமிட் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். நீங்க 2 to 3 hours உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், ஃப்ரீயாவே எல்லாமே இருக்கும். அவ்வளவுதாங்க. ஐயா நான் நிறைய தப்பான முடிவுகளே எடுத்துறேன் ஐயா. நான் அதுக்காக தான் தியானம் கத்துக்கணும்ன்ற ஒரு விருப்பம். நிறைய விஷயங்கள வாழ்க்கையில நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துறேன். அதனால எனக்கு ஏதோ ஒரு குழப்பங்களே இருந்துகிட்டு இருக்கு. தியானம் பண்ணா என்னோட இது எல்லாமே வரும்ன்ற மாதிரி ஒரு. இங்க பாருங்களேன், இது வந்து ஸ்ட்ரைட்டா இதுதான் ரூட்னு யாருக்கிட்டே கிடையாது. இதெல்லாம் பல இடங்கள் போயிட்டு நம்ம வந்து நம்ம ஆன்மாக்கு வந்து கரெக்டா ஆற வரைக்கும் நம்ம ஆன்மா அப்படிதான் சுத்தம். எந்த ஒரு இடத்துல நம்ம ஆன்மா இதுதான் நமக்கு கரெக்டான இடம் அது வரைக்கும் அந்த ஆன்மா விடாதுங்க. அதுதான் அது தப்பு கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மாக்கு சந்தோஷம். சோ ஆன்மா எங்க சந்தோஷப்படுறதுக்கு அங்க பண்றாங்க. சோ இதுதான் ரைட் இதுதான் தப்புன்னு கிடையாதுங்க, எல்லாமே ரைட் தாங்க. நம்ம ஆன்மாக்கு இது ரைட், அவ்வளவுதான். சொல்லுங்கய்யா. சோ எதுவுமே அதே போல தாழ்வு கிடையாது. சொல்லுங்க ஐயா. அதே போல அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு ஐயா. அது எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குது ஐயா. ஏன்னா எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. எப்படிதான் அது அந்த நிலையை நம்ம அடையணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த ஆனந்தமான ஒரு நிலை என்னைக்கு வரும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா அது எப்போ எவ்வளவு நாள் ஆகுன்ற மாதிரி ஒரு தவிப்பா இருக்குது. எவ்வளவு நாளுக்கு கண்டினியூ பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் பேசலாமா? சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க, இது வந்து எண்ணமற்ற நிலை நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பொறுமை நம்பிக்கைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு நிலையில இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பல ஜென்மங்களா ஏற்கனவே தியானம் பட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எண்ணமற்ற நிலை டக்குன்னு போயிடும். இப்ப நீங்க இந்த ஜென்மால நீங்க தியானம் ஆரம்பிச்சீங்களா, பாஸ்ட் லைஃப்ல ஆரம்பிச்சீங்கன்னா தெரியாது. நீங்க தியானம் இந்த ஜென்மத்துல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா மேபி அதுக்கு ஏற்ற டைம் எடுத்துக்கும். ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம நல்லது நோக்கி போறோம் இல்லையா? நல்ல ட்ராக்லாம் போறோம். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கிடைக்கும். அதான் பத்திரிகை கேட்டாங்க, எனக்கு வந்து எண்ணமற்ற நிலை வரணும் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு இட்லி சாப்பிடணும்னு ஆசை, இன்னைக்கு கிடைக்குதான் பார்ப்பேன், இல்ல நாளை கிடைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன், இல்ல அடுத்த வருஷம் கிடைக்குமே வெயிட் பண்ணுவேன், இல்ல 10 வருஷம் பொறுத்து கிடைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னாரு. எதுக்கு? ஒரு இட்லி. ஸோ எதுக்கு அர்த்தம் அப்படின்னா அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நம்ம வெயிட் பண்ணாலே அது என்ன அர்த்தம்? பாதி ஜெயிச்சிடும். இதுவே எண்ணமற்ற நிலை வரலன்னு தியானம் பண்ணீங்கன்னா
அப்ப நீங்க தியானம் பண்றதோட பர்பஸே என்ன? மன அமைதி. அப்ப மன அமைதி எப்படி இருக்கும்? மன அமைதி வரணும் என்ன வேணும்? பொறுமை நம்பிக்கை இருந்தாலே பாதி அமைதி ஆயிடும். அதை விட்டு நம்ம இவ்வளவு நாள் பண்றோம், தியானம் 1 மணி நேரம் பண்ணி இவ்வளவு நாள் பண்றோம், இன்னும் மன அமைதி வரல அப்படின்னு புலம்புறோம்னா அப்ப நம்ம தியானியா? சொல்லுங்க. தியானி கிடையாது. சொல்லுங்க சாமி. உங்களை கேக்குறாங்க 1 மணி நேரம் தியானம் பண்ணி என்ன கருத்து? இல்லங்க எனக்கு இப்ப இது எண்ணமற்ற நிலையே வரல அப்படின்னீங்கன்னா என்னங்க இவ்வளவு புலம்புறீங்கன்னு கேட்பாங்களா? ஆமா. அப்ப நம்ம தியானியா? கிடையாது. அப்ப என்ன சொல்லணும்? ஈவன் அது எப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு 1000 எண்ணங்கள் வர இடத்துல 100 எண்ணங்கள் வந்திருக்கும், அதுவே சக்சஸ். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றி தான். நம்ம ஒரு படி ஏறினா கூட வெற்றி தான். அப்ப உங்களுக்கு 1000 எண்ணங்கள் வர இடத்துல 100 எண்ணங்கள் ஆனா கூட சக்சஸ் தான். அப்படிதான் பார்க்கணும். 100 எண்ணங்கள் வர இடத்துல 50 ஆனா கூட சக்சஸ் தான். அப்படிதான் பார்க்கணும். உங்களுக்கு 1 மணி நேரம் கோவம் வருது, அரை மணி நேரம் ஆனா கூட சக்சஸ், வெற்றி தான் இல்லையா? சொல்லுவாங்க இவர் கோவக்காரர், இவருக்கு ஒரு வாட்டி கோவம் வந்து 6 மாசத்துல அந்த கோவம் இருக்கும்னுவாங்க. அவர் 3 மாசம் ஆச்சுன்னா அது சக்சஸ் தானே? சக்சஸ் தான். சோ ஆன்மீகம்ன்றது அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா ஆன்மீகம்ன்றது ஒரு நாள்ல மாற்றங்கள் வராது. இப்ப புத்தர் இருந்தாரு, 6 வருஷம் தபஸ் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சாரு. அவரு இப்ப காட்டுக்கு போனாரு, உடனே அவர் கிடைச்சில்ல. எதுக்கு சொல்ல வர்றா? யார் யாருக்கு என்ன டைம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அது எப்ப வேணாலும் வரும். ஆனா அது கரெக்டான டைமா இருக்கும். அவ்வளவுதான். புரியுதாங்க? டைம் பிக்ஸ் பண்ணாங்க, பண்ணுங்க, அவ்வளவுதான். நல்லதை பண்றோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி. தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா. சார் நான் ஒரு நல்லதை பண்றோம், அவ்வளவுதான். சார் நான் ஒரு கருத்து சொல்றேன் சார் திரு பாலாஜிக்கு. சார் பெர்மிஷன் சார். சார் அதாவது நீங்க எண்ணமற்ற நிலை சொல்றீங்க இல்லைங்க, ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு குழந்தை தவழும் போது தத்தி தத்தி தவழும், அது எழுந்திருக்கும் போது என்னால முடியும்னு எழுச்சி நிற்கும், அதுவே எழுச்சி நிற்கும். அந்த மாதிரிதான் நம்ம மனசும் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி தத்தி தத்தி தவற மாதிரி தத்தி தத்தி நம்ம நினைப்போம். அந்த கட்டிவர் தாட்ஸ் எண்ணங்கள் வரணும், எண்ணங்கள் வந்து மீறி வந்துட்டே இருக்கும். அதை தத்தி தத்தி நம்ம மேல கொண்டு வரலாம். இந்த குழந்தை மாதிரிதான் மனசும். அது நிச்சயமா நம்ம கட்டிவர் தாட்ஸ்ல கொண்டு வந்துடலாம். நம்ம ப்ராக்டிஸ் தான், பை ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் கட்டிவர் தாட்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை 10 மினிட்ஸ் ஆக்குவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே நடக்காது. ப்ராக்டிஸ் இட். நான் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஐ அச்சீவ் இட். நிச்சயமா முடியும், ஷுவர். உங்களோட நான் ரொம்ப பிஹைண்டே தான் இருந்தேன். அதனால நிச்சயமா முடியும். உங்க வயசு என்ன சார்? என்னுடைய வயசு 44 சார். உங்க ஏஜ் என்ன சார்? 44. 44 நிமிஷம் நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். ஆரம்பிங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆரம்பிங்க, அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. இவ்வளவு நான் அன்னைக்கு சொன்னேன், யுவர் இந்த ரைட் பாத்துனா உங்களை என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றது இல்ல. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். நிச்சயமா நான் சொன்ன பாயிண்ட் தான், க்ளோஸ் யுவர் ஐஸ், கட் யுவர் தாட்ஸ் அண்ட் பிரிங் யுவர் தாட்ஸ் டு தி ஜீரோ தாட்ஸ் லெவல். அதாவது பிரிங் ஜீரோ தாட்ஸ் லெவல் வரும், நிச்சயம் வந்துடும். கட் யுவர் தாட்ஸ். ஓகே, நன்றி சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். எஸ் சார், நன்றி சார். மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு கையை வைத்துள்ளார்கள் சார். சார் அவருக்கு அன்மியூட் கொடுத்துடலாம் சார். சார் பேசுங்க சார். அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம சாரு சொல்றாங்க கட்டிவர் தாட்டுன்னு சொல்றீங்க. இப்ப நமக்கு தாட்டு வரும்போது கட்டிவர் தாட்டுன்னு சொல்லுங்களா இல்ல கட்மை தாட்டுன்னு சொல்லணுங்களா? ஒண்ணும் இல்ல சார், அது கட்மை தாட்னா வேற எதுவும் இல்லை சார். உங்க எண்ணங்கள் பின்னாடியே போகாம அது பின்னாடி போகாம அந்த நேரத்தை டக்குன்னு மூச்சுக்கு பின்னாடி போங்கன்றதான் கட்டிவர் தாட், வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு நாம சொல்றது வந்து இப்ப நமக்கு ஒரு நம்ம இப்ப தியானத்திலே இருக்கிறோம், இல்ல விழிப்புணர்வுல இருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணங்கள் வருது. அப்ப வந்து கட்மை தாட்டுன்னு நான் சொல்லணுமா இல்ல கட்டிவர் தாட்டுன்னு சொல்லணுமா? சார் கட்டிவர் தாட் கூட வேணும். அந்த எண்ணங்களை வந்து அதாவது கட் பண்ணுங்க, உங்க சுவாசத்தை கவனிங்க, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா எண்ணங்கள் பின்னாடியே போனா அது பேர் தியானம் இல்லை. எண்ணங்கள் வரும், அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 5 நிமிஷம் பண்றோம்னா 3 நிமிஷம் எண்ணங்கள் வருதுன்னா இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க வந்து எண்ணங்களை கட் பண்ணிட்டு சுவாசத்தை பின்னாடி போங்கன்னும் போது அப்பதான் நம்மளுக்கு விழிப்புணர்வு. நம்ம எண்ணங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாள் பூரா நம்ம எண்ணங்கள் பின்னாடி போறோம். அப்ப நம்மளுக்கு டக்குன்னு ஒரு விழிப்புணர்வு, நம்ம திருப்பி மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும். திருப்பி எண்ணங்கள் பின்னாடி போகும், திருப்பி மூச்சு கூட வரும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கண்ணை மூணவங்க பிராக்டிஸ்ல மூச்சை டக்குன்னு கவனிக்க ஆரம்பிக்கும். இது வந்து பை பிராக்டிஸ், பயிற்சி பண்ணதான்
அப்படி வரும் சார். வேற எதுவும் பெரிய விஷயம் இல்லை. கட்டிவர் தாட்னா வேற எதுவும் இல்லை. உங்க எண்ணங்கள் பின்னாடி போகாம சுவாசத்தை அதை விட்டுட்டு சுவாசத்தை பின்னாடி போங்கன்றதுதான் கட்டிவர் தாட்ஸ். வேற எதுவும் இல்லை. சிம்பிள். அது புரியுது சார். நான் வந்து எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? அதாவது தாட்டுக்கு பின்னாடி போகாம சுவாசத்தை பின்னாடி போங்க சொல்லுங்க, போறோம், அவ்வளவுதான். ஓகே சார். அதாவது யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே சார். நன்றி சார். நன்றி. நோக்கம் வந்து எண்ணங்கள் பின்னாடியே போய் குறைக்கணும் சார். அவ்வளவுதான் சார், முடிஞ்சது சார். அடுத்து சார் சொல்லுங்க. இன்னொரு டவுட் சார். இப்போ சார் வந்து சொல்றாங்க சேர்ல உட்காந்துட்டோ இல்ல முடியாதவங்க ப்ரேயர் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது காலை மடக்கி போட்டுக்கணும்ட்டு, அது எந்த கால் வேணாலும் எந்த கால் மேல வேணாலும் போட்டுக்கலாங்களா சார்? சார் அது என்னன்னா, தியானம் பண்ணும்போது எனர்ஜிஸ் வரும். எனர்ஜி என்ன பண்ணணும், இப்ப கையை நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா கை வழியா அப்படியே போயிடும். அப்ப என்ன பண்றோம், கையை லாக் பண்ண சொல்லுவோம். அது இப்படி லாக் பண்ணாலும் சரி, இல்ல இப்படி லாக் பண்ணாலும் சரி, எப்படி அதாவது என்னன்னா கையை லாக் பண்ணுங்க. அதே மாதிரி காலை லாக் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, எப்படினாலும். அதாவது எனர்ஜி பாடி விட்டு போக கூடாதுன்னு ஒரு லாக், அவ்வளவுதான். தெளிவான விளக்கம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் நான் இப்போ நம்ம தியான பயிற்சிக்கு செல்லலாம் சார். மாஸ்டர்ஸ், இப்பொழுது தியான பயிற்சிக்கு செல்வோம். இறுதியாக நான் தேங்க்ஸ் போறேன் சார். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கோம். அதற்கு முன்பாக தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விளைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கை நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒன்றாக தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விருப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு தயவு செய்து இன்னும் சுமார் ஒரு 40 நிமிடங்களுக்கு யாரும் நாம் ஓகே சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது கட் யுவர் தாட்ஸ்னா ரெடியூஸ் யுவர் தாட்ஸ். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது முதல் சுமார் ஒரு 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 10 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். அந்த 20 நிமிஷங்களுக்கு இசையுடன் கூடிய 30 நிமிஷங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்துக்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
மாஸ்டர்ஸ், கடைசி ஒரு நிமிடம். கடைசி 20 வினாடிகள்.
5 4 3 2 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் இரு கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த பிரபஞ்ச சக்தியினை ஒரு 5 வினாடிகள் உணரவும். 5 4 3 2 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் இறுதியாக ஒரு சில அறிவிப்புகளை கூற விழைகிறேன். நண்பர்களே, நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் அறிவுறுத்தலின்படி நாளையிலிருந்து அந்த பிரம்ம முகூர்த்த நிகழ்ச்சி காலை 4 மணியிலிருந்து தொடங்க உள்ளது. இன்று வரை அது 3 மணியிலிருந்து 4:30 வரை நடைபெற்றது. நாளையிலிருந்து 4லிருந்து 5 மணி வரை 1 மணி நேரத்துக்கு சைலண்ட் மெடிடேஷன் தான், மியூசிக் கிடையாது. அதில் நாம் 21 நாட்கள் பவர்ஃபுல் பிரம்ம முகூர்த்தா சங்கல்ப தியானமாக அதை வடிவமைத்துள்ளார்கள். நாம் அந்த நிகழ்ச்சியில் பிரம்ம முகூர்த்தா பிராணாயாமா மூச்சு பயிற்சி மேற்கொள்வது இல்லாமல் அந்த ஒரு சங்கல்பத்தை எடுக்க போகிறோம். அந்த சங்கல்பத்தை எடுத்து அந்த நம்ம டிசைர்ஸை எடுத்து மனதில் வைத்துக்கொண்டு நாம் தியானத்தை மேற்கொண்டால் நாம் நினைத்தது நடக்கும். 21 நாட்கள் ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். அதற்குரிய ப்ரொசீஜர்ஸை நாளைக்கு ஐயா அவர்கள் காலையில் ஆரம்பிக்க வைக்கும் போது உரையாற்ற உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது இந்த 21 நாட்கள் முடித்த பிறகு மீண்டும் 21 நாட்கள் மீண்டும் ஒரு சங்கல்பம், புது சங்கல்பம் எடுக்கலாம். இப்படியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுடைய வசதிக்காகவும் அடுத்ததாக உங்கள் சொந்தங்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காகவும் உங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் போது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அமைவதற்காகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சங்கல்பம் நடக்கும். ஸோ அதனால் நாளை காலையில் குருஜி அவர்கள் நடத்த உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கல்பம் எடுத்துக்கொண்டு தியானத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக பலன் உண்டு. அதன் பலனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை அனைவரும் இதில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை ஐயா சொல்வது போல் இந்த ரெக்கார்டிங் நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் பகவதா டிவி சேனலில் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வருகிறது. அதை லைக் செய்து கமெண்ட் செய்து ஃபார்வர்ட் செய்யுங்கள். கமெண்ட், ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுங்கள். சிறப்பாக உள்ளது, இதை எப்படி மீண்டும் அதை எப்படி முன்னேற்ற வேண்டும் நிகழ்ச்சியினை கமெண்ட் சொல்லலாம். மேலும் நீங்கள் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் இந்த பகவதார் அறக்கட்டளை பெங்களூரில் அளிக்கிறார்கள். அதில் வர்ம தெரப்பி, முத்திரா தெரப்பி, சவுண்ட் ஹீலிங் மெடிசன் இந்த மாதிரி இருக்கிறது. அதற்குரிய நீங்கள் தொடர்பு கொள்ள நம்பர் கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 96-866-18024. ஸோ நீங்கள் இதில் தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். 96-866-180024 பகவதார் அறக்கட்டளை பெங்களூர், தொடர்பு கொள்ளவும். நண்பர்களே, மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொள்வது, இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பகவதா டிவி அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் செய்வது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களையும் பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு அந்த பிரம்ம முகூர்த்தா பவர்ஃபுல் பிரம்ம முகூர்த்தா 21 days பவர்ஃபுல் பிரம்ம முகூர்த்தா சங்கல்ப தியானத்தை அட்டன் செய்யுங்கள். அடுத்ததாக நாளைக்கு 20/1/2026 போன் நம்பர் இன்னொரு முறை சொல்கிறேன். 96-866-180024. நான் திருப்பியும் ரிப்பீட் செய்கிறேன். 96-866-180024. ஸோ அதில் பேசுங்க. அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. நாளைக்கு 20/1/2026
காலை நிகழ்ச்சி இந்த 4 to 5 21 days பவர்ஃபுல் பிரம்ம முகூர்த்தா சங்கல்ப தியானம் உள்ளது. அது முடிந்த பிறகு 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிகள் தொடரும். அதில் காலை நிகழ்ச்சிகளில் ஆன்மீக ஞானத்து நிகழ்ச்சி முதல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 45 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். 2வது நிகழ்ச்சியாக பதஞ்சலி அஷ்டங்க யோகா என்ற தரப்பில் சினி மாஸ்டர் திரு விபிஜி ராஜு அவர்கள் எஸ் சார் ஒரு மாஸ்டர் இந்த நம்பரை டைப் பண்ணியிருக்காரு. கரெக்டுங்க, நல்ல கரெக்டான நம்பர் தான் டைப் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு காத்தால விஸ்டம் ஷேரிங்கில் நாளைக்கு 5:30 ப்ரோக்ராம்ல பதஞ்சலி அஷ்டங்க மார்க்கம் பார்ட் 5 என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் செய்யுங்க. நாளைக்கு மாலை மீண்டும் 9 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். 45 நிமிடங்கள் விஸ்டம் ஷேரிங், மீண்டும் 45 நிமிடங்கள் தியான பயிற்சி. அந்த விஸ்டம் ஷேரிங்கில் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜயன் வாழ்க்கை வரலாறு பகுதி 2 லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பிரம்மரிஷி பத்ரிஜி பார்ட் 2 நடைபெறும். அதில் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று இந்த பிரம்மரிஷி பத்ரிஜியின் வாழ்க்கை வரலாறு பகுதி 1 லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பிரம்மரிஷி பத்ரிஜி பார்ட் 1 என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மகோதர் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை இறுதி செய்கிறேன். நன்றி அனைவருக்கும். சார் கேசவன் சார், நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் சார். நன்றி சார், நன்றி.